இந்த ஸ்போர்ட்ஸ் பிராவினை பெண்கள் அணிவது சரியா தவறா? இதனால் ஏதேனும் உபயோகங்கள் உண்டா? ஏராளமான உபயோகங்கள் உண்டு. ஒரு ஆணின் நெஞ்சு பகுதி பெக்டோராலிஸ் மேஜர், மைனர் போன்ற தசைகளின் உதவியால் அமைந்திருக்கும். இதனால் தான் அவைகள் உறுதியானதாகவும் திடமானதாகவும் இருக்கிறது. ஆனால் பெண்களின் மார்பகங்களோ நெஞ்சு பகுதியை தாண்டி கூப்பர் லிகமெண்ட்ஸ் என்ற ஒரு சவ்வினால் ஆனது. இதனால் தான் அவை ஒரு தொங்கும் அமைப்போடு இருக்கிறது. இந்த அமைப்பு தனது குழந்தையின் போக்கிற்கு ஏற்ப தாய்ப்பாலினை அளிப்பதற்காக அமைந்திருக்க வேண்டும். ஒருவர் சாதாரண மேல் உள்ளாடையை அணிந்து நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, குதித்து ஈடுபடும் பயிற்சி செய்தால் மார்பகங்களானது 15 சென்டிமீட்டர் அளவு மேலும் கீழும் அசையக்கூடும். இதனால் மார்பகங்களை தாங்கி பிடித்திருக்கும் அந்த சவ்வானது நீட்டிக்கப்பட்டு மார்பகங்கள் வயதானதை போல துவண்டு தளர்ந்து தொங்கிவிடும். இந்த மெடிக்கல் கண்டிஷனுக்கு பேரு பிரஸ்ட் அப்டோசிஸ். ஆனால் ஸ்போர்ட்ஸ் பிராவானது இந்த சவ்விற்கு உறுதுணையாக இருந்து மார்பகங்கள் மேலும் கீழும் அசைவதை 75% குறைக்கிறது. இதனால் மார்பகங்கள் துவண்டு தளர்ந்து தொங்குவதை தவிர்க்கலாம். அளவில் பெரிதாக இருக்கும் மார்பகங்களுக்கு மட்டுமல்ல, அளவில் சிறிதாக இருக்கும் மார்பகங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் பிரா நல்லது. இது ஸ்போர்ட்ஸ் பிராவுக்கான விளம்பரம் அல்ல. இதற்கு பின்னால் இருக்கும் அறிவியலை விளக்குவதற்கே இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.